இது ஒரு கதை அல்ல, ஒரு போராட்டம், ஒரு போராளி அல்ல, ஒரு புரட்சி. சுபாஷ் சந்திர போஸ். இன்னொரு தலைவனும் இன்னொரு வழியுமே தேசத்தின் விடுதலைக்காக வேண்டும் என்ற ஆசையில் கிவ் மீ blood, I'll give you freedom. அப்படின்னு முழங்கினார். இங்கிலாந்து போல பெரிய பேரரசுக்கு எதிராக அசைக்க முடியாத தைரியத்துடன் இந்திய தேசிய இராணுவம் INA-வை உருவாக்கினார். வாழ்க்கையை வீரம், மரணத்தையும் தியாகம் என நினைத்தவர். அவர் இல்லாமல் இந்தியா ஒரு முழுமையான விடுதலைக்கான பாதையில நகர்ந்திருக்க முடியுமா? இன்று அவர் நம்மதான் மறக்கப்பட்டாலும் அவரால் கிடைத்த சுதந்திரம் நம்மை மறக்கவே மாட்டேங்குது. அவர் எதிர்கொண்டது காற்று அல்ல, குண்டுகள், வெடிகள், மரணம். இங்கிலாந்து அவரை தேடி அலைந்தது. ஏனெனில் அவர் ஒரு நபர் இல்லை, ஒரு புரட்சி, ஒரு பயம், ஒரு கனவு. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தனது சொந்த வாழ்க்கையை விட்டு தியாகம் செய்தவர். அம்மா சொன்னாலும் வீட்டுக்கு போகவில்லை. இரவில் தூங்காமல் போராடியவர். பசியை மறந்து தேசத்துக்காக வெண்கலத்தில் கனிந்தவர். அவர் சொன்ன வார்த்தைகள் இன்னும் நம்மை எச்சரிக்குது. தும் முஜே கூன் தோ, மே தும்கே ஆசாதி தூங்கா. நீங்கள் எனக்கு இரத்தம் கொடுங்கள், நான் உங்களுக்கு சுதந்திரம் கொடுப்பேன். இது ஒரு அரசியல் வாக்குறுதியா? இல்லை, இது ஒரு வீரனின் உயிர்மொழி. அவர் மரணம் இன்னும் மர்மம். ஏனெனில் வீரர்கள் மறக்க மாட்டாங்க, அவர்கள் நினைவாகவே வாழ்வாங்க. நம் உயிரை பிடிக்கிற நாடு இப்போது இருப்பதற்கு காரணமே நேதாஜி, போஸ் மாதிரியான தியாகிகள். ஒரு நிமிஷம் அமைதியாக நினைவு கூறுங்கள். நேதாஜிக்கு ஒரு வணக்கம் எழுதுறதை விட நம் வாழ்க்கையில் ஒரு நல்ல நபராக வாழ்ந்தால் அதுவே அவருக்கு பெரிய மரியாதை. நேதாஜி போல் தியாகம் செய்ய முடியாதாலும் அவரை பற்றி உண்மை தெரிந்து கொள்ளலாம். இந்த மாதிரி உண்மை வீடியோ உங்களுக்காக ஒரு சின்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.